ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். நேற்று நாய்களுக்காக பரிந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து ஒரு அண்ணன் கேட்டாங்க, என்னண்ணே நல்லா ஊர் நினைப்புக்கெல்லாம் போயிட்டீங்க போல அப்படின்னாங்க. ஆமாண்ணே, ஊரில் நாங்கள் மாடு வளர்ப்போம். அது பெரிய மாடாக இருந்தாலும் நாங்கள் வாழைத்தோப்பில் கயிறு கட்டி போட்டிருப்போம். ஏன்னா அது போய் பக்கத்தில் இருக்க செடிகளை கடிச்சிடக்கூடாதுன்ட்டு. அதாவது வாழைத்தோப்பை விட்டு தரிசு நிலத்தில் கயிறு கட்டி போட்டிருப்போம். அப்புறம் மாட்டை கையில் பிடிச்சிக்கிட்டே நெல் கதிர் ஓரத்தில் உளுந்து செடி ஓரத்தில் இருக்க புல்லுகளை கையில் பிடிச்சிக்கிட்டே மேய்ப்போம். ஏன்னா அது புல்லை மட்டும் மேயறதுக்கு விடுவோம். மிக்க நேரம் அதுக்கு இது போட்டுருவோம். இது மூக்குக்கு ஒரு கவர் ஒன்று இருக்குது, அது சரி டக்குன்னு ஞாபகம் வரல, அது போட்டு கூட்டிகிட்டு போவோம். அந்த மாடுகள் எங்கே இருந்தாலும் நம்ம சின்ன பையனாக இருந்தாலும் அதை அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்மளுடைய சத்தத்தை பார்த்து உடனே திரும்பி வரும், கூடுறதை கேட்கும். கழனி தவிடு குழச்சி வைப்போம், கருப்பட்டி கொடுப்போம். மாடுகள் அவ்வளோ ஒரு பிரியமாக பழக்கம். அவர் குறிப்பிட்ட காலத்தில் வறுமையோ சூழ்நிலையோ அந்த மாட்டை விற்கும்போது அழுதுருக்கும். அதே மாதிரி ஆடு வளர்ப்போம். அந்த ஆடுங்க எவ்வளோதான் கும்பலில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது நம்ம சத்தத்தை கேட்டு ஓடி வரும். அதுங்களோட பழகுவோம், விளையாடுவோம். திடீர்னு அதுக்கு ஒரு செலவு வந்தால் அதையே காலி பண்ணி காசாக்கும், இல்லைன்னா சாப்பிட்ருவோம். கோழிகளை வளர்ப்போம். அதுங்களை அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து கூப்பிட்டோம்னா, கொக்கோன்னு கூப்பிட்டோம்னா அதுங்க ஓடி வரும். அதுக்கு உணவு போடுவோம், பழகுவோம், முட்டையை எடுத்து சாப்பிடுவோம். கோழி பார்ப்போம், கோழி விரல் விட்டு முட்டை இருக்கான்னு பார்ப்போம். அதை அடக்காப்போம், முட்டையை எடுத்து சாப்பிடுவோம். ஒரு காலகட்டம் வந்தால் கோழியை சாப்பிடுவோம். இது திருடு போகும். இதே மாதிரி நாய் எங்கள் வீட்டில் வளர்க்கலை. ஆனால் நாயை பற்றி எனக்கு ஒரு தவறான மனப்பான்மை சென்னையில் வர வரைக்கும் இருந்துச்சு. இந்த நாயினால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 2 டைம் ஆகிருக்கு. எப்படி ஆகிருக்குன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் புல்லட்டில் நார்மல் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருந்தோம். நைட்டில் சினிமா பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நாய் உள்ள குறுக்க பூந்துச்சு. இந்த புல்லட் இடித்து நாய் பட்டு போயிடுச்சு. நார்மல் ஸ்பீடாக இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ பக்கத்தில் இருந்த மெக்கானிக்கான சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கியர் போட்டோம்னா 10 கிலோமீட்டர் வேகம் மேடில் ஏற்றுறதுக்கு, செகண்ட் கியர் 20 கிலோமீட்டர் வேகம், தேர்டு கியர் 30 கிலோமீட்டர் வேகம், ஃபோர்த்து கியர் 40 கிலோமீட்ரு. எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம போகிற வேகம் நார்மலாக இருந்தால் நம்ம ஹார்ட் பீட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி அடித்தா பிரேக்கு நிற்கும். ஆனால் அன்றைக்கி ஜனங்க அப்படி யூஸ் பண்ணலை. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த காஸ்ட்லியான வண்டி இல்லை, பின்னாடி உட்காந்துட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு, ஒரு கையை வீட்டுக்கார் மேலே போட்டு ஒரு பக்கம் செல்ஃபோனை வச்சுட்டு அது ஒரு ஸ்டைலாக பேசிக்கிட்டு வண்டியில் போயிட்டு இருந்தார். அவர் முன்னாடி இருக்கவரும் அழகான பொண்டாட்டியை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வேகமாக போயிட்டு இருந்தார். திடீர்னு ஸ்பீட் பிரேக்கை கவனிக்கல, தூக்கி போடிச்சு. இந்த அம்மா பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் கீழே விழுந்து சரியான அடி. அப்போது இப்படி இந்த வண்டியை வேகத்தை அதிகரித்து போகும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வண்டியில் வேகமாக போயிருந்தான், உளுந்து ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சி செத்தா. என்னன்னு கேட்டால், பேய் உள்ளே போயிடுச்சு, அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயில் அடிச்சிருச்சுன்னு சாமி மேலே பழிய போட்டானுங்க. அப்போது வண்டி வேகங்கள் அதிகரிக்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. அப்புறம் இன்னொரு நேரம் ஒரு நாய் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது எப்படின்னா, அவருக்கு கண்ணு லைட்டாக தெரியாது. நைட்டில் நல்ல ஸ்பீடில் என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிருந்தார். இருட்டான இடத்துல இந்த சூட்டுக்காக நாய்கள் ரோட்டில் படுத்து கிடந்துச்சுங்க. அது மேலே போய் ஏற்றி அவர் கண்ணு தெரியாதுன்னா உளுந்து வாரணும். அப்போது அது 2 ஆக்சிடெண்ட் தான். இப்போது நான் எக்ஸல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய தொழிலுக்காக. அது வீல் பார்த்திங்கன்னா பெரிய வீலு, நல்ல கேப் இருக்கும். அந்த இதில் லோடு கட்டிட்டு போகிறேன் வர்றேன், நார்மல் ஸ்பீடு போகிறேன். எந்த ஆக்சிடெண்ட்டுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சிடெண்ட்டுகளே இல்லாத அளவுக்கு என்னைய மாதிரி எத்தனையோ பேர் பெரிய வீல் வச்ச வண்டிகளை அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸல் வண்டியில் என் பசங்களே நான் வச்சு ரவுண்ட் அடித்தவன் இன்றைக்கி அந்த வண்டியிலலாம் நாங்கள் ஏறுனா எங்களுக்கே கேவலமாக இருக்கான். அதில் கூட பந்தா பார்க்குறாங்கங்க. அது ஆண்கள்லையும் இருக்கிறாங்க, பெண்கள்லையும் இருக்காங்க, குழந்தைங்களையும் இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச வண்டியில் மெக்கானிக் சொன்னது, பெரிய வீல் இருக்கிற வண்டி நார்மல் ஸ்பீடில் போனோம்னா ஆக்சிடெண்ட் ஆகிறது கம்மி. சின்ன வீல் வச்ச வண்டி ஹை ஸ்பீடில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. எந்த பெரிய வண்டியை தன்னுடைய ஹார்ட் பீட்டை மறந்து ஹை வேகத்தில் போகும்போது ஆக்சிடெண்ட்டு கன்ஃபார்மு. அதனால் நாய்களை மட்டும் குறை சொல்லாமல் நம்மளையும் நம்ம திருத்தி கொள்ளுவோம். நாய்கள் இடத்துல அன்பு செலுத்துங்கள், அதுக்கிட்ட பேசுங்கள். அதுகளை நம்ம அன்புக்குள்ளே வச்சுக்கிட முடியும்.
இப்போ எனக்கு 4 பேரன் பேத்தி பிள்ளைகள் வந்துச்சுன்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஸ்ட்ரீட் நாயாக இருந்தாலும் வீட்டு நாய் எல்லார்ட்டையும் அதை பழக வைக்கணும். அதை அன்பை நம்ம பிள்ளைய போல் நேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியலல்ல. அதனால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமீன்.